சென்னை மாத்தூர்லேருந்து வரேன். நாங்கள் அங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு ஊரப்பாக்கத்துக்கு போகிறதுக்காக வந்துட்டு இருந்தோம். அப்போ நடுவில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அப்போ 108க்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. பார்வதி ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து இன்னுயிர் காப்பும் திட்டம் மூலமாக எங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. இந்த திட்டத்தை ஆரம்பித்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி. என் குழந்தைக்கும் இதே மாதிரி அடிபட்டிருக்கு. பாதி கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவளுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம். கடந்த 25/12/2021 அன்று சனிக்கிழமை பிற்பகல் சுமார் 2 மணி அளவில் 9 வயது சிறுமி சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு குரோம்பேட்டையில் அமைந்துள்ள பார்வதி மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் வந்தடைந்தார். அவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் உடனடியாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இச்சிறுமிக்கு மருத்துவ நிபுணர்கள் கொண்ட குழு உடனடியாக சிறுமிக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கினார்கள். இச்சிறுமிக்கு வழங்கப்பட்ட மருத்துவ சிகிச்சையை பற்றி மருத்துவ நிபுணர்கள் கூறுவார்கள். இந்த சாலை விபத்தில் காயம் ஏற்பட்ட சிறுமி 9 வயது சிறுமி பார்வதி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை சிறப்பு மருத்துவர், எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவர், ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் போன்ற மருத்துவ குழு அந்த குழந்தையை பார்வையிட்டு தேவையான பரிசோதனைகளை செய்து முதலில் அவருக்கு எந்தவித காலதாமதமின்றி முதலுதவி சிகிச்சை அளித்து அவருடைய உயிர் காக்கப்பட்டது. நமது மாண்புமிகு முதலமைச்சரின் இன்னுயிர் காப்போம் மற்றும் நம்மை காக்கும் 48 திட்ட அந்த அறிவுறுத்தலின் பரிந்துரையின்படி அவருக்கு தேவையான பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை ஆவணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவருக்கு முதலில் முதல் பார்வையில் ஃபர்ஸ்ட் லுக் ஏற்பட்ட காயங்கள் இடது காலில் தோல் இழப்பு, எலும்பு முறிவு, தோல் இழப்பு, சதை இழப்பு மற்றும் இரத்த நாளங்கள் மிகவும் சேதமடைந்து பல இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. எலும்பு முறிவிற்காக தற்காலிகமாக எக்ஸ்டர்னல் ஃபிக்சேட்டர் வெளியிலிருந்து கம்பிகள் பொருத்தப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுறுப்பு மற்றும் தசை இழப்பு சிறப்பு மருத்துவர் அவருக்கு எந்த விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பதை இப்போது கூறுவார். இந்த சிறுமிக்கான ஆரம்பகால எலும்பு முறிவுக்கான சிகிச்சை முடிந்த பின் ஒட்டுறுப்பு நிபுணர்கள் நாங்கள் பார்த்த பொழுது கால் மிக மோசமாக சிதைந்து தோல், சதைகள் மற்றும் இரத்த நாணல்கள் அனைத்தும் சிதைந்து காணப்பட்டது. இதனால் பாதத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் முழுமையாக துண்டிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனால் உடனடியாக மற்ற காலிலிருந்து சுமார் 25 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு இரத்த நாணல் எடுக்கப்பட்டு அடிப்பட்ட காலில் முழுமையாக இரத்த ஓட்டம் பழைய முறையில் சீரமைக்கப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சை மைக்ரோஸ்கோப் மூலம் செய்யப்பட்டு 8 மணி நேர சிகிச்சை இது நடைபெற்றது. சிகிச்சைக்கு பின் அந்த சிறுமியின் பாதத்தில் முழுமையாக இரத்த ஓட்டம் சீர் செய்யப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு முதலமைச்சரின் நம்மை காக்க 48 திட்டத்தின் கீழ் பல அறுவை சிகிச்சைகள் செய்தாலும் இச்சிறுமிக்கு உரிய நேரத்தில் உரிய அறுவை சிகிச்சை செய்து காலை மறுபடி கொடுத்ததுக்கு ஒரு மருத்துவராக எனக்கு மனநிறைவு அளிக்கின்றது. We are grateful to the Honorable Chief Minister of Tamil Nadu for his generous act of kindness and starting a noble scheme for the treatment of a common man who met with an accident in the 48 hours. And we are thankful to him for providing us an opportunity to treat the 9-year-old patient under IKT NK48 scheme.